இப்போது இந்த லிவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு சில நேரங்களில் நாம் எடுக்கும் உணவு பழக்கத்தினாலையும் தவறான மருந்து முறைகள்னாலையும் நமக்கு லிவர் செல்கள் வந்து ஈஸியாக பாதிப்பு வந்து அடையுது. இந்த லிவர் சார்ந்த நோய்கள் வந்து நமக்கு நிறைய வரும். மஞ்சக்கமலை வந்து அதனால தான் வருது. ஃபேட்டி லிவர் வந்து இருக்குது. இது லிவர் ஃபெயிலியர் வந்து நமக்கு ஏற்படுது. லிவர் செல்கள் வந்து பாதிப்படுது, இல்லை லிவர் ஃபைப்ரோசிஸ் ஆகுது. சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. இந்த லிவர் செல்களை வந்து புதுப்பிக்கிறதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கரிசாலையில் இருக்கிற இரும்பு சத்து லிவர் செல்கள் வந்து பாதிப்படையாமல் வந்து பாதுகாக்குது. அதாவது வந்து நமக்கு லிவர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவோம், கை கால் வீக்கத்துக்கு வந்து பயன்படுத்துவோம். ஸோ உடல் உறுப்புகளை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னும் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லிவர் சம்பந்தமான நோய்கள். அதாவது வந்து கல்லீரலில் ஏற்படுற பாதிப்புகள், கல்லீரல் டீடாக்ஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான உறுப்பு எது அப்படின்னாக்கா லிவர். ஏன் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் நச்சு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, இல்லை சுகர், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது எங்கடா பிரேக் டவுன் ஆகுது, எங்கே சேமிக்குது அப்படின்னாக்கா, முக்கியமாக அதில் வந்து டைஜஷனில் வந்து முக்கியமான பார்ட்டாக இருக்கிறது வந்து லிவர் தான். சரிங்களா? இப்போ லிவர் வந்து நமக்கு நிறைய வேலைகளை வந்து செய்யுது. இப்போது இந்த லிவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு சில நேரங்களில் நாம் எடுக்கும் உணவு பழக்கத்தினாலையும் தவறான மருந்து முறைகள்னாலையும் நமக்கு லிவர் செல்கள் வந்து ஈஸியாக பாதிப்பு வந்து அடையுது. என்னாகும் அப்படின்னா, லிவர் செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். இந்த லிவர் சார்ந்த நோய்கள் வந்து நமக்கு நிறைய வரும். மஞ்சக்கமலை வந்து அதனால தான் வருது. ஃபேட்டி லிவர் வந்து இருக்குது. இது லிவர் ஃபெயிலியர் வந்து நமக்கு ஏற்படுது. லிவர் செல்கள் வந்து பாதிப்படுது, இல்லை லிவர் ஃபைப்ரோசிஸ் ஆகுது. நமக்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்து லிவரில் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வரக்கூடாது, அதிலேருந்து பாதுகாக்கணும், லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம எடுக்கணும்? சித்த மருத்துவத்தில் லிவருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனாவே உணவை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிடுவோம். அதாவது வந்து ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப மினிமமாக ஈஸியாக ஜீரணிக்கிற உணவுகள் மட்டும். அதாவது வந்து எப்படி கொண்டு போயிடுவோம் அப்படின்னாக்கா, கஞ்சி, இட்லி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் வந்து கொடுப்போம். அதிக எண்ணெய் பலகாரம் கொடுக்குற பொருளோ, புரத பொருட்களோ, நான் வெஜிடேரியனோ, இதெல்லாம் எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து சரி பண்ணுவோம். அந்த காலத்திலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மஞ்சக்கமலை போன்ற நோய்கள் வந்து வரும்போது உப்பில்லா பத்தியம் தான் கொடுப்பாங்க. வெறும் கஞ்சி மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கும். ரொம்ப நாட்கணக்கில் வந்து அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த லிவருக்கு உண்டான வேலைகள் பளு வந்து கம்மியாகும், அப்போ தான் அந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றத இது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஈஸியாக ஆவியில் வெந்த உணவுப் பொருட்கள், எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடியதை கொஞ்சமாக எடுத்துக்க சொல்கிறோம். உடம்புக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது லிவர் செல்கள் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ரெக்கவரி ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகுது. இப்போ சித்த மருத்துவத்தில் லிவர் செல்கள், இந்த லிவர் செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு வந்து நிறைய மூலிகைகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறத வழக்கமாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெகுலராக வந்து கீழா நெல்லியை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து கீழா நெல்லி லிவர் செல்களை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. லீ52 போன்ற டேப்லெட்லாம் வந்து முக்கியமான இதே வந்து கீழா நெல்லி தான். கீழா நெல்லி அவ்வளோ அற்புதமான வந்து லிவர் செல்களை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி கரிசாலையும் வந்து கரிசாலையில் இருக்கிற இரும்பு சத்து லிவர் செல்கள் வந்து பாதிப்படையாமல் வந்து பாதுகாக்குது. அதாவது வந்து நமக்கு லிவர் செல்கள் வந்து சிதைவடையும். அந்த லிவர் செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறது வந்து கரிசாலை. சித்த மருத்துவத்தில் லிவர் சம்பந்தமான மருந்துகள் மெயினாக வந்து கரிசாலை இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கப்புறம் சில டைமில் அந்த போர்ட்டல், அந்த வெயின் வந்து சில சமயம் அந்த லிவரில் அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த ப்ரெஷர் சொல்லுவாங்க.
அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து உண்மையிலே பீட்ரூட் வந்து ரொம்ப அற்புதமான மருந்து. ஏன் அப்படின்னாக்கா அந்த பீட்ரூட்டில் நைட்ரேட்டு வந்து இருக்குது. அந்த நைட்ரேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த இரத்த குழாய் அழுத்தது மட்டும் இல்லை, அந்த லிவரில் ஏற்படுற அந்த போட்டாயப்பட்டு அந்த அந்த வெயின் அந்த அந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அழுத்தத்தையும் வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த லிவர் டீடாக்ஸ்க்கு வந்து ரொம்ப பயன்படுறது வந்து என்ன அப்படின்னாக்கா மூக்கிரட்டை. இந்த மூக்கிரட்டை வந்து இது வந்து இதோட சமஸ்கிருத நேம் வந்து புனரமைத்தல்ன்றது பேர். இது அந்த மூக்கிரட்டை சித்த மருத்துவத்தில் நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துவோம். வெள்ளை சாரணை அப்படின்றது கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம், லிவர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவோம், கை கால் வீக்கத்துக்கு வந்து பயன்படுத்துவோம். ஸோ உடல் உறுப்புகளை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து இந்த மூக்கரட்டை வந்து ரொம்ப 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 அற்புதமானது. இது லிவர் செல்களை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமானது. இது மூக்கிரட்டையை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக வந்து சாறு எடுத்து காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த லிவர் வந்து டீடாக்ஸ் வந்து அற்புதமான மருந்தாக இருக்கும். சரிங்களா, இது மட்டுமே போதும். ஆனால் இது கூட மற்ற மூலிகைகளும், ஆனால் லிவரில் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சு ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு எடுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். சில டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். சில டைமில் வந்து அந்த இதில் வந்து அடைப்பு ஏதாவது இருக்கும். சில டைமில் வந்து கட்டி இருக்கும், இல்லை வந்து கொழுப்பு வந்து நிறைய படிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து மருந்து எடுக்காமல் நான் லிவரை டீடாக்ஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக வந்து பிரயோஜனப்படாது. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, இல்லை நமக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது, இல்லை நம்ம ஒரு இது கரெக்டாக வந்து நம்ம முறைப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ லிவர் வந்து நமக்கு பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களோ, இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மூலிகைகள் சாறுகள், இதை மட்டும் ரெகுலராக சிலதை வந்து அரைச்சி கற்கமாக அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், சிலது வந்து சாறு எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஒரு வாரம் 10 நாள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் நமக்கு அந்த லிவர் வந்து டாக்ஸிசிட்டி வந்து நமக்கு குறையும், டீடாக்ஸ்க்கு வந்து சரியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் நம்ம உணவு முறை வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னாவே போதுமானது. நமக்கு லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நமக்கு வராது. இதே போல் மீண்டும் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.